பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணது நம்ம லவ் இல்ல போனோடனே பண்ண மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் எல்லாருக்கும். நீதானேம்மா தப்பு பண்ண, தாலி கட்டியாச்சு, நான் பஞ்சாயத்து பண்ணி சைன் எல்லாம். எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது. தனுஷ் கிட்ட வந்துட்டேன். இன்னொருத்தர் வந்து இங்க வந்த பிறகு அண்ணாமலைன்றவங்க ஒருத்தர் 61 சட்டி 21 சேனைகளை நான் போய் அப்படி ஆடி வந்தேன்னா இந்த வேஷம் எல்லாம் இங்க போட்டுட்டு கூடாதே. ஜெய் சினேகம் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நிறைய பேச போறது இல்ல, ஏன்னா பேச வேணாம்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக வெறும் ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ண போறோம். டிவியில வந்த சொல்வதெல்லாம் உண்மை போன்ற ப்ரோக்ராம்லாம் ரியாக்ட் தான் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நீதானேம்மா தப்பு பண்ண, தாலி கட்டியாச்சு, நான் பஞ்சாயத்து பண்ணி சைன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. சிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன டிவில பார்த்தாலும் சரி அவ்வளவுதான். மறுபடியும் கோவம் வருது அவனுக்கு. என்ன என் வாழ்க்கை வீணடிக்கிறீங்களா? மறுபடியும் அவனுக்கு கோவம் வருது. என்ன பாரு, ஹலோ ரம்யா, என்ன பாரு. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. அவங்க கூட வாழக்கூடாது மேடம், தனியா வேணா இருக்கலாம். சந்திரமுகியும் அம்பியும் ஒரு சேர கலவையா கலந்த பொண்ணு போல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பாப்போம். எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பாப்போம். அவரோட பொண்டாட்டிய கூட்டி மேடம், அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டிய கல்யாணம் போ, நானும் பிற நான் கல்யாணம் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஒண்ணு வாழ்ந்தா நான் உங்களோட வாழுதேன் மேடம். பையனுக்கே 18 வயசு ஆச்சு. இல்ல மேடம், நான் சொன்னேன் உன் பையனும் என் கூட வந்து இருக்கட்டும். என்ன மனுஷன்? யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது, சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. மாமன் பொண்ணு மயக்கிறதுக்காக கொஞ்சம் பவுடர் போட்டு வந்தா இவங்களை வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இவ இல்லாம இருக்க முடியல மேடம். இருந்ததெல்லாம் இவன் ஞாபகம் தான் வருது. மனசை வேற எதுலயாவது ஈடுபடுத்திக்கோ. எங்க போய் ஈடுபடுனாலுமே இவன் ஞாபகம் தானே வருது. நான் சும்மா இருந்தாலும் என் ஊருக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் பேசுவான். ஊருல உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சள். அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போப்பா, எனக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப நீ இப்படி மூஞ்சி மறைச்சுக்கிட்டு இருந்தாப்புல ஒண்ணு நடக்க போறது பொண்ணு இல்ல பொண்ணு. மறைந்திருந்தோம் தாக்கம் காதலியே. 18 வயசு பையனும் கூடயே இருக்கட்டும் சொல்றான். இந்த பெரிய மனசு யாருங்க வரும்? எல்லாமே இப்படிதான் கேட்கும். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது, நீ தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ற. ஓ, நீ இருக்கிற இடம் தெரியாதா? நாங்க வந்து கேட்டு பாருங்க மேடம் ரெடிட்ல. ஓகே, இவர் எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் திருப்பி போயிட்டு அவர்கிட்ட நானே உங்களை கல்யாணம் பண்ணி இங்கே வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ராஜான்றவங்க கிட்ட. 2 பேரா மாமி? சரிங்க அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, நாங்க அங்கேயே போய் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த தனுஷ் கிட்ட வந்துட்டேன். இன்னொருத்தர் வந்து இங்க வந்த பிறகு அண்ணாமலைன்றவங்க ஒருத்தர் அடுத்தது என்னாச்சு? அடுத்தது வந்து அந்த வேதனையால நான் என்ன பண்ணேன், இவர் கூட சரி வர இல்லாம ஒரு கோபின்ற ஒருத்தர் வந்து எனக்கு நீங்க வேணுங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்போனாவா? சண்முகம் இவங்க பேரு. அவருக்கு அவரோட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சா? ஏற்பட்டுச்சு. ஏன்னா 2-3 மாசம் தான். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இந்த கதையெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே தலை சுத்துது. என்ன பண்றது? சரியான சந்தேக பிராணி சைக்கோ. சோதனை மேல் சோதனை, சோத்து பானைக்கு வேதனை. வெள்ளத்தோலை வச்சு மயக்கிற ஏண்டி செப்பண்டி ராண்டி பைத்தியமாவே தங்கச்சியை வச்சிருக்கேன். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன்னா அப்படா மாதிரியா நடந்துக்கிறீங்க. இது கொஞ்ச நேரத்துல என்னென்ன பண்றீங்க நீங்க? சேஷ்ட
இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல போறா நானா இருந்தா துரத்தி அடிச்சிருப்பேன் ஒண்ணு. 61 சட்டி 21 சேனைகளை நான் போய் அப்படி ஆடி வந்தேன்னா இந்த வேஷம் எல்லாம் இங்க போட்டுட்டு கூடாது. என்னது சும்மா இருக்க என்னங்க இது நடுவரையே இவ்வளவு டென்ஷன் பண்ணி விட்டாப்ல அந்த ஆளு. பயங்கரமான ஆள் தான் நீ. பப்ளிக் பிளேஸ்ல அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணது நம்ம லவ் இல்ல போனோனே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் எல்லாரும். ஓகே நெக்ஸ்ட் அவன் பெரிய தமிழ் புலவர். ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம இது விட்டுறலாம். ஓகே எப்படி ஒட்டி இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ செல்ஃபின்னா போட்டோ இல்லையா? ஓகே எங்க போனீங்க? எந்த ஊருக்கு போனீங்க? இது கன்னியாகுமரிக்கு தான் மேடம். எதுக்கு ஒருத்தர் அண்ணாவா நினைச்சிருந்தா திடீர்னு ஒரு நாள் போக முடியுமா கூட? உள்ள வந்தா உங்ககிட்ட வந்து உட்காந்தாரு, பொண்டாட்டிட்டு தான் போய் உட்காந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாக்குறது அதுதான். அவர் ஒன்னு யூஸ் பண்றாருமா, புரிஞ்சுக்கோ. என்னைக்கானாலும் உன்னை விட்டுட்டு போவாரு. போக மாட்டாரு மேடம். மனைவி உங்க பிள்ளைங்க, அவ கைய புடிச்சிட்டு வெளியே போங்க. கைய பிடிங்க, அவளோட நல்லா இப்படி பிடிங்க. இன்னுமே கடைசி வரைக்கும் அவளுக்கு கூடாது. நெக்ஸ்ட் வீடியோ. நான் அந்த மாதிரி பண்ற பொண்ணே கிடையாது சத்தியமா. குனிஞ்ச தலை கூட நிம்மராம போவேன். தங்கச்சி புருஷன்னா தம்பி மாதிரி தான் பாத்திருப்ப, கரெக்டா? இல்ல அந்த மாதிரி தாட் வரல எனக்கு. அப்புறம் என்ன தாட் வந்தது? அது ஃப்ரெண்ட்லியா பேசி அப்படியே பேசி. சரி, எப்ப அந்த ஃப்ரெண்ட் மாதிரி கள்ளக்காதலாச்சு? வீட்டுலதான். யாருமே இல்லாம எப்படி அனாதையா இருக்குது, வயிற்றுல வேற குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ஒரு வீட்டுல போய் ஒன்னா இருந்தோம். எப்படி இருந்தது உங்க 3 பேரோட வாழ்க்கை? கேவலமா தான் இருந்துச்சு. எப்படியோட வாழ்க்கை கேவலம் தான். ஒரு 8 மாசம் தான். அக்கம் பக்கத்துல எல்லாம் காரி துப்புல எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு என்ன குழந்தை? பெண் குழந்தை. நீங்க எப்ப பிரெக்னன்ட் ஆனீங்க? ஓகே நெக்ஸ்ட் வீடியோ போவோம். மாமா சொன்னாரு இது மாதிரி ஊர்ல எத்தனை பேர் 2 பொண்டாட்டி வச்சுன்னு வாழலையா, அக்கா தங்கச்சி எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொன்னேன். இது மாதிரி நடந்துச்சு. ஏமா எப்பவுமே இப்படிதான் இருப்பாளா? ரொம்ப பேச மாட்டேன் மேடம். அப்படியா? அமைதியா தான் இருப்பான். அமைதியா இருந்துதான் இந்த வேலை பண்ணிருக்கலாம். பாவி ஒன்னும் தெரியாத பொண்ணு உண்மையிலே ஏமாத்திருக்காங்க அதனால. இவர் தானம்மா? இவர்தான். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியும். நீங்க சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு 100% சொல்றேன் அந்த குழந்தை. ஆனா இப்பவும் சொல்றேன் 100% அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல மேடம். சார் எப்படி தெரியும் உனக்கு? ஜாதகம் பாத்தீங்களா? நான் வரும்போது பொண்ணு சொல்லு. நீங்க எப்படி அப்ப நீங்க தப்பான பையன் இல்லையா? தப்பான பையன் இல்லையா? எதுக்கு தேவையில்லாம யாரோ உங்களை பாக்கணும் சொன்னா நீங்க போறீங்க? சரி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அவ்வளவு அக்கறை. ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பாப்போம். உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. இந்த சொர்க்கமா இருக்கு. கரெக்டா தானே கேக்குறாங்க. அவங்க கூட போனா மட்டும் சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்குது அவனுக்கு. ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ரசிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாடா, பை பை.